வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நமக்கு சாந்தி தவத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுகந்தி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நார்வே மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம பொறை உடைமை அப்படிங்கிற தலைப்புலதான் கொஞ்ச நேரம் சிந்திக்க போறோம். பொறை உடைமைனா என்ன அப்படின்னு பார்த்தா, பிறர் நமக்கு செய்யும் தீமைகளையும் இழிவான சொற்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு குணம்தான் பொறை உடைமைன்னு சொல்றோம். திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பூமி தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல, கடும் சொற்களால ஒருத்தர் இழிவா பேசினாலும் அந்த செயலை பொறுத்து கொள்ளும் பண்புதான் பொறை உடைமைன்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. இததான் நாம பொறுமைன்னு சொல்றோம். ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள்ல தலை சிறந்தது பொறுமைன்னு சொல்லலாம். ஒரு சமூகத்தின் ஒழுக்கத்தை தீர்மானிக்கிறதும் இந்த பொறுமைதான். ஒரு மனிதன் இன்பமா வாழணும்னா அதுக்கு பொறுமை ரொம்ப தேவைப்படுது. அதனாலதான் திருவள்ளுவரும் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து பொறை உடைமை அப்படிங்கிற தலைப்புல ஒரு அதிகாரமாவே 10 திருக்குறள் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு மனிதனும் அத கடைபிடிச்சு வாழ்ந்தா வாழ்க்கை எவ்வளவு இனிமையா இருக்கும்னு நமக்கு உணர்த்திருக்காங்க. இப்ப பொறுமைனா என்ன, அதனோட அவசியம் என்ன, அதை கடைபிடிக்கிறதால நம்ம வாழ்க்கையில எப்படி உயரலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல பொறுமைனா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் நமக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அந்த நேரத்துல உணர்ச்சி வயப்படாம, கோபப்படாம இருக்கிற அந்த மனநிலையத்தான் நம்ம பொறுமைன்னு சொல்றோம். இதுக்கு உதாரணமா இயேசு கிறிஸ்துவ பொறுமையின் சின்னமா சொல்றாங்க. ஏன்னா அவரை சிலுவையில அறைந்த போதும் அவர் என்ன சொன்னாருன்னா, பிதாவே, இவர்கள் அறியாமையால் செய்த பிழைகளை மன்னியுங்கள்னு கடவுள்கிட்ட வேண்டினாரு. அதே போல ஒரு கன்னத்துல அறைந்தா அறைந்தவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டுன்னு சொல்லி பிறர் செய்யக்கூடிய தீமைகளை தம்முடைய பொறுமையினால எதிர்கொள்ளணும்னு ஜீசஸ் சொல்றாங்க. ஜென் தத்துவத்துல பொறுமைய தவம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பொருள்னா, பொறுமையுடன் காத்திருத்தல். அதாவது தவத்தின் முடிவுல கிடைக்கிற வரத்தை விட அந்த வரத்துக்காக காத்திருந்த பொறுமைய ஒரு உன்னத விஷயமா நினைக்கிறாங்க. ஆங்கில அறிஞர் பெஞ்சமின் பிராங்க்லின்ங்கிறவர் பொறுமையை பத்தி என்ன சொல்றாருன்னா, பொறுமை உடையவன் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அதை சாதிப்பான். சாதனைங்கிறது எல்லாருமே விரும்பக்கூடியது. அதை அடையறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம்னு சொல்றாரு. விவேகானந்தரும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தா அவமானங்கள் கூட வெற்றிக்கான பாதை அமைக்கும்னு சொல்றாங்க. இதை மையப்படுத்திதான் நம்ம முன்னோர்களும் பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கியோர் காடாழ்வார்னு சொல்லியிருக்காங்க. இது பெரியோர் வாக்கு. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம அதுக்கு மகாபாரத கதையை தான் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் பொருத்தமா இருக்கும். பாண்டவர்கள் சின்ன வயதுல இருந்தே நிறைய துன்பத்தையும் அவமானங்களையும் சந்திச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க கிட்ட நம்பிக்கையும் பொறுமையும் விட்டு கொடுக்கிற தன்மையும் இருந்தது. அதனால குருட்சேத்திர போர்ல வெற்றி கிடைச்சது. அவங்களால அந்த நாட்டை ஆளவும் முடிஞ்சது. ஆனா கௌரவர்களுக்கு அந்த பொறுமை இல்லாததால அவங்க போர்ல இறந்தாங்க. அதனாலதான் பெரியவங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு பொறுமைய பூமாதேவிக்கும், கோபத்தை மனித குலத்துக்கு எதிரான சத்ரு அப்படின்னும் சொன்னாங்க. இத்தாலி நாட்டு தத்துவ ஞானி பொறுமைய பத்தி என்ன சொல்றாருன்னா, பொறுமை உள்ளவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பொறுமைங்கிறது எல்லார்கிட்டயும் எத்தனை கிலோ இருக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல பொறுமைய ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கிறது இல்ல. ஏன்னா நினைச்சது உடனே நடக்கணும், இன்ஸ்டன்டா கிடைக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாருக்கு. அந்த மனநிலையில தான் எல்லாருமே இருக்கோம். அப்ப ஜென் தத்துவத்துல சொன்ன அந்த காத்திருப்பு அப்படிங்கறது இல்லாமலே போயிடுச்சு. அப்ப பொறுமையா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
இந்த பொறுமை வந்து ஏன் நம்மகிட்ட இல்லாம இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏன் இந்த பொறுமை நம்மகிட்ட இல்ல அப்படின்னு பார்த்தா, பரிணாம வளர்ச்சியில நாம கொஞ்சம் பின்னாடி போய் சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்மளோட மூதாதையர்கள் யாரு? குரங்கு தான். ஏன்னா, குரங்குலருந்து தானே நம்ம வந்திருக்கோம். அப்ப அந்த குரங்கினுடைய வேகமும், அவசரமும் தானே நம்மகிட்டயும் இருக்கு. அது அமைதியா உட்கார்ந்து என்னைக்காவது பார்த்திருக்கோமா? அப்படின்னா இல்லன்னு தான் சொல்லணும். இப்ப அந்த குரங்கு வந்து அதனோட அவசரம், வேகத்தையும் வச்சு நம்ம ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு காட்டுல வந்து ஒரு அம்மா குரங்கும், குட்டி குரங்கும் வந்து இருக்குது. அந்த குட்டி குரங்குக்கு அதனோட அம்மா ஒரு மாம்பழத்த குடுக்குது. அந்த ருசியான மாம்பழத்த சாப்பிட்ட அந்த குட்டி குரங்குக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த பழத்த சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அம்மா கிட்ட கேக்குது. அதுக்கு அம்மா குரங்கும் அந்த மாம்பழ விதைய மண்ணுல புதைச்சு தண்ணி விட்டு வந்தா மாமரம் வந்துடும். அப்படி வந்தப்புறம் நீ நினைச்ச மாதிரி அந்த மாமரத்துல இருந்து மாம்பழத்த பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அந்த அம்மா குரங்கு ஐடியா குடுக்குது. உடனே அந்த குட்டி குரங்கும் அம்மா சொன்னது போல அந்த மாம்பழ விதைய மண்ணுல புதைச்சு தண்ணி விடுது. ஆனா அந்த குரங்கோட அவசரமும், ஆர்வமும் அந்த மாம்பழத்த உடனே சாப்பிடணும் அப்படிங்கிறதுலயே இருந்ததால, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுதுன்னா, மண்ண தோண்டி செடி வந்துதான்னு அந்த விதைய எடுத்து பாக்குது. வரல அப்படின்னோன, உடனே அந்த விதைய என்ன பண்ணுது, மண்ணுக்குள்ள போட்டு மூடி தண்ணி விடுது. திரும்ப அடுத்த நாளும் அந்த விதைய எடுக்குது, பாக்குது. செடி வரல அப்படின்னோனே என்ன பண்ணுது, அத மண்ணுக்குள்ள போட்டு மூடி வச்சு தண்ணி விடுது. இப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது அப்படின்னா, செடி வந்துதா அப்படின்னு எடுத்து எடுத்து பாத்து பாத்து என்ன பண்ணுது, மண்ணுக்குள்ள புதைச்சு தண்ணிய விட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்படியே ஒரு 15 நாள் ஆயிடுது. ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த விதை வந்து அப்படியே அழுகி போயிடுது. இத பார்த்த அந்த குட்டி குரங்கு வந்து அம்மா கிட்ட போயி, "நீ சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். ஆனா செடி வரலையே!" அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்குது. அதுக்கு அம்மா குரங்கு வந்து, "நீ செடிக்கு தண்ணி விட்டியா? என்ன பண்ண?" அப்படின்னு கேக்குது. அதுக்கு வந்து குட்டி குரங்கு வந்து அம்மா கிட்ட, "நான் டெய்லி வந்து அந்த விதைய எடுப்பேன், பார்ப்பேன். செடி வரலன்ன உடனே மண்ணுல போட்டு மூடி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் தண்ணி விடுவேன்." அப்படின்னு சொல்லி அந்த விதைய எடுத்து காட்டுது. அப்பதான் வந்து அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது. அந்த அம்மா குரங்கு வந்து என்ன சொன்னுச்சு அப்படின்னா, விதைய மண்ணுல போட்டு மூடி தண்ணி விட்ட பிறகும், தோண்டி எடுக்காம இருந்திருந்தா, இந்நேரம் வந்து செடி வந்திருக்கும். உன்னோட இந்த அவசர புத்தி செடிய வரவிடாம பண்ணிடுச்சு. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு அந்த குட்டி குரங்கு கிட்டக்க அம்மா வந்து சொன்னுச்சு. இப்படித்தான் நாமளும் வந்து நம்ப அன்றாட வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள்ல காத்திருக்க பொறுமை இல்லாம, அவசரத்தோடையும், வேகத்தோடையும் தான் நம்ம வந்து பயணிக்கிறோம். உதாரணத்துக்கு ரேஷன் கடையில பொருட்கள வாங்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறோம். ரயில் நிலையத்துல ரயிலுக்காக காத்திருக்கிறோம். பஸ் நிறுத்தத்துல பஸ்ஸுக்காக காத்திருக்கோம். இப்படி எங்க தேவை இருக்கோ, அந்த இடத்துல காத்திருப்பது அப்படிங்கிறது வந்து அவசியமாகுது. ஆனா, அதுக்கு பொறுமை இல்லாம, அந்த இடத்துல நாம எப்படி செயல்படுறோம் அப்படின்னா, பஸ் வரலங்கிறதுக்காக அமைதிய இழந்து கோவப்படுறது, எரிச்சல் ஆகுறது, பஸ் வரலன்னு பெருமூச்சு விடுறது, அப்புறம் வந்த உடனே எல்லாரையும் தள்ளிட்டு ஏறும்போது திட்டுறது. இப்படி அந்த சூழ்நிலைகள்ல நாம அமைதிய இழந்துடுறோம். அதேபோல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்னாலும், அதுக்கு அவசர அவசரமா என்ன பண்றோம், வீட்லருந்து கொஞ்சம் முன்னாடி கிளம்பலாம். ஆனா, அவசர அவசரமா வீட்லருந்து கிளம்பி வேகமா வரோம். வந்தா என்ன ஆகுது, ரோட்ல டிராஃபிக் ஜாம். அதுல மாட்டிக்கிறோம். சரி சின்னதா ஒரு கேப் கிடைச்சு முன்னாடி போலான்னு பார்த்தா, சிக்னல்ல மாட்டிக்கிறோம். இப்படி எல்லாத்துலயும் ஒரு அவசரமும், வேகமும் இருந்தா எப்படி இருக்கும்? வழி பயணமே இவ்வளோ சிக்கலா இருந்தா, வாழ்க்கை பயணமும் அப்படித்தானே இருக்கும். அப்ப இந்த அவசரமும் இல்லாம, வேகமும் இல்லாம, அமைதியா இருந்து, பொறுமையும், நிதானத்தையும் கடைபிடிச்சா, வாழ்க்கை வந்து இனிமையா இருக்கும் இல்லையா? ஒரு தடவ வந்து அன்னை தெரசா வந்து வெளிநாட்டு பயணத்துக்காக விமான நிலையத்துக்கு போறாங்க. ஆனா, அவங்க ஃப்ளைட் வந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் கிளம்பும்னு அறிவிப்பு சொல்றாங்க. அவங்களால திரும்பி போயிட்டும் வர முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு சலனத்தையும் முகத்துல காட்டாம, ஒரு ஓரத்துல துண்ட விரிச்சு பிரேயர் பண்றாங்க. ஏன்னா, காலையில அவங்க அவசரமா கிளம்பினதுனால பிரேயர் பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த தருணத்த பயன்படுத்தி பிரேயர் பண்றாங்க. பொதுவா அந்த சூழ்நிலையில நம்ப யாரா இருந்தாலும் என்ன செய்வோம்? நெனச்ச நேரத்துக்கு போக முடியலையே! அப்படிங்கிற ஒரு எரிச்சல்ல இருப்போம். ஆனா ஆனா அவங்க அந்த சூழ்நிலைய தன்னோட பிரார்த்தனைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அதப்போல நமக்கும் பல நேரங்கள்ல நாம வண்டியில போகும்போதும், போக்குவரத்து சிக்னல ஃபாலோ பண்ணும்போதும், ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்துல நாம கோவப்படாம, எரிச்சல் படாம, அந்த ஒரு சில நிமிடங்கள் நமக்கு பயனளிக்கக்கூடிய வகையில
நமக்காக நாம பிரார்த்தனை செய்யலாம். இந்த உலகத்த வாழ்த்தலாம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நலம் பெறவும் வாழ்த்தலாம். இப்படி பொறுமைய ஒவ்வொருத்தரும் எப்படி கையாள்றாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்கு. 1960ஸ்ல அமெரிக்கால வந்து அமெரிக்க பல்கலைக்கழகத்துல ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. அது வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காகவே வந்து நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுன்னு சொல்லலாம். அந்த ஆராய்ச்சியில கிட்டத்தட்ட 40 குழந்தைகள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுல என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்சமான சாக்லேட்டு அவங்க முன்னாடி வச்சுட்டு, ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் பொறுமையா காத்திருந்து, யார் அந்த சாக்லேட்ட சாப்பிடுறாங்களோ, அவங்களுக்கு இன்னொரு சாக்லேட்டு குடுப்போம்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாருமா வந்து அந்த ரூம விட்டு வெளில போயி, அந்த ரூம்குள்ள என்ன நடக்குதுங்கிறத வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சில குழந்தைங்க வந்து சாக்லேட்ட தொட்டு பாக்குறாங்க. அப்புறம் வந்து டேஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அத சாப்பிடணுங்கிற ஆர்வத்துல அவசரமா அத பிரிச்சு சாப்பிட்டுட்டாங்க. ஆனா, அதுல ஒரு 6 குழந்தைங்க மட்டும் சொன்ன டைம் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமா சாப்ட்டுருக்காங்க. அப்படி பொறுமையா காத்திருந்த குழந்தைங்களுக்கு இன்னொரு சாக்லேட்டும் குடுத்துருக்காங்க. அந்த ஆராய்ச்சி வந்து அதோட முடியல. அதுக்கப்புறமும் 30 ஆண்டுகளுக்கு வந்து ஓவராலா அந்த குழந்தைகளோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்காணிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது, பொறுமையா காத்திருந்து சாக்லேட் சாப்பிட்ட அந்த குழந்தைங்க எல்லாருமே வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்த எட்டியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. உடனே சாப்பிட்ட குழந்தைங்கள விட, பொறுமையா காத்திருந்து சாப்பிட்ட குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அதிகமா இருந்ததுன்னு அந்த சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பொறுமையா, நிதானமா இருந்தா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். மூதுரையில வந்து ஒரு பழமொழி இருக்கு. "ஓடு மீன் ஓட, உறுமீன் வருமளவும், வாடி இருக்குமாம் கொக்கு" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒரு ஏரியோ, குளமோ எதுவா இருந்தாலும், அதிலிருந்து சின்ன சின்ன மீன்கள் வந்து வந்துட்டே இருக்கும். கொக்கு என்ன செய்யும் அப்படின்னா, தன்னோட உணவுக்காக அந்த மீன கொத்துவதற்கு கொக்கு வந்து ரெடியா நின்னுட்டு இருக்குமாம். சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே ஓட விட்டு, உருமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அந்த பெரிய மீன் வரும்போது கொத்தி எடுத்து அத சாப்பிடுமாம். அதுபோல இந்த கொக்கு போல அமைதியா, அடக்கமா இருக்கிறவங்களும், பொறுமையா இருக்கிறவங்களும் தனக்கான நேரம் வரும் வரை கொக்கு போல காத்திருந்து தன்னோட பலத்த வந்து காட்டுவாங்களாம். அதுபோல வந்து காந்திஜியும் ஒரு தடவ என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, சிறையில இருக்கும்போது சமட்ஸ் அப்டிங்கிற ஜெயிலர் என்னன்னா, எதுக்கு இந்த கொக்குக்கும் காந்திஜியும் சொல்றேன்னா, அடக்கமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, தன்னோட அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ச காந்திஜியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு தடவ காந்திஜி சிறையில இருக்கும்போது, சமட்ஸ் அப்டிங்கிற ஜெயிலர் வந்து எல்லாரையும் எலும்பு ஒடிய அடிப்பாராம். அத்தன பேரும் வந்து அலறுவாங்களாம். அதே போல காந்தியையும் கீழ தள்ளி தன்னோட பூட்ஸ் காலால நெறைய தடவ மிதிச்சிருக்கான். ஆனா காந்திஜி வந்து தன்னோட நிதானத்த வந்து எந்த இடத்துலயுமே இழக்கல. ராம் ராம்ன்னு சொல்லிட்டு அவன வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், அவர வந்து உத்து பார்த்திருக்கான். பார்த்தவன் அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அடிக்கிறதையே வந்து நிறுத்திட்டு என்ன பண்றான், அடிக்கிறத விட்டுர்றான். விட்டுட்டு அவரோட பழக ஆரம்பிக்கிறான். 2 பேருக்குள்ளயுமே இப்படி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2 பேருக்கும் நடுவுலயும் வந்துருச்சு. காந்திஜியோட அந்த பொறுமையும், புன்சிரிப்பும், நிதானமும் அவனுக்கு வந்து ரொம்பவே வந்து அவன ஈர்த்திருக்கு. ஒரு நாள் வந்து சமட்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு வந்து காந்திஜி வந்து, "எனக்கு படிக்கிறதுக்கு புத்தகம் வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, 2 பைபிள் வந்து குடுத்திருக்காரு படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் காந்திஜி வந்து அந்த புக் எடுத்து அவரு குடுத்த 2 புக்கையும் பைபிளையும் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி காந்திஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிறையிலிருந்து கிளம்பும்போது, விடுதலையாகும்போது சமட்ஸுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கிஃப்ட் குடுத்திருக்காரு. அதுல வந்து என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, சமட்ஸ் வந்து கால்ல போட்டுக்க ஒரு பூட்ஸ் தச்சு குடுத்திருக்காரு. சமட்ஸும் என்ன பண்ணாருன்னா, அத ஆசையா வாங்கி போட்டு, "இந்த அளவுக்கு எப்படி உங்களால இவ்வளவு துல்லியமா தைக்க முடிஞ்சது?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு காந்திஜி சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாருன்னா, தன்னோட மார்புல இருக்கிற துண்ட விலக்கி காமிச்சிருக்காரு. அங்க சமட்ஸ் எட்டி உதைச்ச அந்த வடுக்கள் வந்து அப்படியே இருந்திருக்கு. இந்த வடுக்கள அளந்து தான் தச்சேன்னு காந்திஜி சொன்னாரு. அப்பதான் செஞ்ச தப்ப உணர்ந்த அந்த சமட்ஸ் காந்திஜி கால்ல விழுந்து, கதறி மன்னிப்பு கேட்டிருக்கான். அப்பதான் அப்ப அடக்க முடியவங்க இந்த கொக்கு போல எப்படின்னா, தனக்கான நேரம் வரும் வரைக்கும்
காத்திருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களே வெட்கப்படும்படி என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த சமயத்த அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதுபோல இந்த சமட்சும் மன்னிப்பு கேட்டு தன்னோட தவற உணர்ந்தாராம். தானங்கள்லயே சிறந்தது வந்து நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா தானங்களும் பார்த்தோம் அப்படின்னா, பெறுபவர்களை மட்டும் தான் வந்து வாழ வைக்கும். ஆனா, நிதானம் மட்டும் கொடுப்பவரையும், பெறுபவரையும் வாழ வைக்கும். அதுக்கு வந்து நம்ம காந்திஜிய வந்து உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பொறுமைய பத்தி மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். பொறுமைய பத்தியும், பொறுமைய எப்படி கையாள்றது அப்படிங்கிறத பத்தியும் அவர் என்ன விளக்கம் குடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொன்னாலும், கடலுக்கு வந்து எல்லை உண்டு. அப்படி எல்லை வகுத்தா அது பொறுமையே இல்ல. அதனால மகரிஷி பொறுமைய இறைநிலையோட ஒப்பிடுறாங்க. ஏன்னா, இறைநிலை எல்லையற்றது. அதுபோல பொறுமையும் இறைநிலை போல எல்லையற்றதுன்னு மகரிஷி சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற கோபத்துக்கு எதிர்குணம் தான் இந்த பொறுமை. கோபம்ங்கிறது ஒரு கொடிய நோய். அது ஒரு விலங்கின பதிவுன்னு மகரிஷி சொல்றாங்க. அந்த விலங்கின பதிவு எல்லாருக்குள்ளயும் எப்படி இருக்குன்னா, ஒரு துறவி வந்து மரத்தடியில இருந்துகிட்டே என்ன பண்றாரு, அந்த பக்கமா போற வர எல்லாரையும் அவங்க பேர சொல்லாம விலங்கோட பேர சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. "இத பாரு, ஒரு நாய் போகுது பாத்தியா? இவன் நாய் போல எல்லார்கிட்டயும் கத்துவான். அதனால இங்க ஒரு நாய் போகுது" அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "இங்க பாரு ஒரு பாம்பு. இவன் வந்து பாம்பு போல சீறுவான். அதனால பாம்பு போகுது" அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து, "இவன பாத்தியா? இவன் வந்து நரி போல தந்திரம் பண்ணுவான். அதனால நரி போகுது" அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து போற ஒருத்தன பாத்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, "இவன் தூங்காம ஆந்த போல முழிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பான். அதனால ஆந்த போகுது" அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனையும் என்ன சொல்லுவாருன்னா, விலங்கோட பேர ஒப்பிட்டு சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன சொல்றாருன்னா, "இங்க வந்து ஒரு மனிதர் வருகிறார்" அப்படின்னு வந்து புத்தர வந்து சொல்றாரு. அவரோட முகத்துல இருக்கிற அந்த அமைதி, பொறுமை, நிதானம் இதெல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்ததால, அவர வந்து மனிதனா பார்க்க முடிஞ்சது அப்படின்னு அந்த துறவி வந்து சொல்றாரு. நாமளும் வந்து பல நேரங்கள்ல பொறுமையா தான் இருக்கோம். ஆனா, சில சமயங்கள்ல தான் அந்த பொறுமைய நாம இழக்கறதுக்கு காரணமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பஸ்ல ஏறும்போது, ஒருத்தர் கால தெரியாம மிதிச்சிடுறோம். உடனே அவர் என்ன சொல்வாரு? "உனக்கு கண்ணு வந்து முன்னாடி இருக்கா? இல்ல பின்னாடி இருக்கா? கால மிதிக்கிறியா? அறிவில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டினா என்ன பண்ணுவோம் நம்ம? நமக்கு கோவம் வந்து வரதான் செய்யும். அப்ப உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? "நானும் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ரொம்ப ஓவரா பேசுறீங்க." அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சண்ட போடுவோம். அப்ப நான் பொறுமையா இருக்கேன்னு சொல்றது, உணர்ச்சி வயப்பட்ட மனதுக்கு வந்து தற்காலிகமா போட்டுக்கிற தடுப்பு வேலி தான் வந்து இந்த பொறுமை. அந்த தடுப்பு வேலி வந்து எல்லைய தாண்டும்போது தான் நாம என்ன பண்றோம்? பொறுமைய இழந்துர்றோம். அந்த நேரத்துல, அந்த இடத்துல பொறுமைய நம்ம வந்து எப்படி கையாளணும் அப்படின்னா, பொறுமைங்கிறது வந்து அப்ப அந்த நேரத்துல நமக்கு பொறுமைங்கிறது வந்து துளியளவும் இல்லன்னு தான் சொல்லணும். அப்ப அந்த இடத்துல நாம பொறுமை எப்படி கையாளணும் அப்படின்னா, நாம சண்டை போடுறதுக்கு பதிலா பொறுமையா இருந்து மன்னிப்பு கேட்டா, அந்த இடத்துல ஒரு சண்டைய நாம தவிர்த்திடலாம். நம்முடைய மதிப்பும் உயரும்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. அதேபோல நமக்கு பிடிச்ச ஒண்ணு நமக்கு கிடைக்காம மத்தவங்களுக்கு கிடைக்கும் போதும், அந்த இடத்துல நமக்கு கோபமும், பொறாமையும் வருது. அதேபோல செல்வத்திலும், அதிகாரத்திலும் மத்தவங்க உயர்ந்திருக்காங்க. நான் அந்த நிலைக்கு உயரலையே அப்படின்னு நினைக்கும் போதும், நமக்கு அந்த இடத்துல தன்முனைப்பு வரும். அப்ப அத இருப்பு கட்டும்போது தான் என்ன ஆகுது? வஞ்சமா மாறுது. ஆனா, நம்பள விட மத்தவங்க உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, 7 சம்பத்துக்கள்ல இருக்கிற அந்த இயற்கை விதி தான் காரணம் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அந்த கோபமும், பொறாமையும் மறைந்து என்ன பொறுமை வந்து நமக்குள்ள வந்துரும். அப்ப இருப்பு கட்டிய வஞ்சம் வந்து மன்னிப்பாக மாறும்னு மகரிஷி சொல்றாங்க. பொறுமைக்கு உதாரணம் வந்து எருமை தான். ஏன்னா, எருமை போல பொறுமை வேணும்னு சொல்லுவாங்க. அது வந்து மழை பெஞ்சாலும், வெயில் அடிச்சாலும், என்ன நடந்தாலும் அதுக்கு எல்லாமே ஒண்ணுதான். அதுபோல யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு பெரிய துன்பம் குடுத்தாலும், நம்ம கிட்ட இருக்கிற கர்ம வினை தான் நம்ம துன்பத்துக்கு காரணமா இருக்குங்கிறத உணர்ந்து, சகிப்புத்தன்மையோட பொறுமையா இருந்தா, அது வந்து ஒரு பெரிய துன்பமாவே நமக்கு தெரியாது. ஏன்னா, நாம செய்தது தான் நமக்கு திரும்ப வரும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, அந்த ஏற்பு திறன் நமக்குள்ள வந்துடும். மகரிஷியும் தன்னோட வாழ்நாள் முழுவதும் அன்பும், கருணையுமா, பொறுமையுமா இருந்திருக்காங்க. இதுக்கு பல உதாரணங்கள வந்து சொல்லலாம். இதுல ஒண்ணு வந்து என்னன்னா, மகரிஷி தன்னோட சொத்துக்களை எல்லாம் இழந்த நிலையில ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்தாங்க. தினமும் ரூ. 3க்கு என்ன பண்றாங்க, புட்டு வித்து வாழ்க்கைய நடத்துறாங்க. ஒரு நாள் வந்து கடுமையான புயல், காற்று, மழை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு.
அப்ப இவரோட மண் குடிசை என்ன ஆகுதுன்னா, இயற்கையினுடைய அந்த சீற்றத்தால இயற்கையோட சீற்றத்தால அது வந்து என்ன பண்ணுது? தாண்டவம் ஆடுது. அந்த பொருத்தமில்லாத அந்த ஆட்டம் வந்து குடிசைக்கு முடிவ தரப்போகுது. இது வந்து இயற்கை தரும் எச்சரிக்கைன்னு உணர்ந்த மகரிஷி அம்மா கைய பிடிச்சு வேகமா கூட்டிட்டு போய் எதிர் வீட்டு திண்ணையில இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. சில நிமிடங்கள்ல அவரோட அந்த குடிசை கீழ விழுந்து பூமியில சாஞ்சிடுது. இத பார்த்த லோகாம்பாள் அம்மாக்கு இருந்த ஒண்ணும் போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் மழை வருது. ஆனா, இவ்ளோ பிரச்சனை நடந்தும் யாருக்கோ நடந்தது போல எல்லாத்தையும் மகரிஷி அமைதியா ரசிக்கிறாங்க. அவர்கிட்ட பதட்டம் இல்ல, வீடு போயிடுச்சேங்கிற கவலை இல்ல, இனி எங்க தங்க போறோங்கிற ஏக்கம் இல்ல. அப்ப அவரோட பாக்கெட்ல இருந்து என்ன செய்றாருன்னா, அந்த நேரத்துல கைய விட்டு ஒரு நஞ்சு போன ஒரு பேப்பர எடுத்து, இயற்கையின் ஆர்ப்பாட்டத்த ரசிச்சு ஒரு கவிதைய எழுதுறாரு. அது என்னன்னா, "இயற்கை என்ற பிரபஞ்ச தாய்க்கு எல்லா ஜீவன்களுமே எடுத்தாலும் காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பாள், பீத்தெறிவாள், அருள்வாள், பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேருலகில்" அப்படின்னு ஒரு கவி எழுதுறார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல அவரால மட்டும் எப்படி அமைதியா, பொறுமையா இருக்க முடிஞ்சது அப்படின்னா, நம்பளாலயும் இருக்க முடியும் இல்லையா? இப்படி பொறுமையின் உச்சத்துல உயர்ந்த மாமனிதர்கள திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, "நிறைவுடைமை நீங்காமை வேண்டின், பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும்னு" சொல்றாரு. இதுல இதனோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துலயும் நிறைவுத்தன்மை நீங்காம இருக்கணும்னா, நம்ம கிட்டக்க பொறுமைங்கிறது நம்ம சொத்தா வந்து தன்னோட சொத்தாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குறளுடைய விளக்கம் இருக்கு. அதாவது நிறைவுத்தன்மை எல்லாத்துலயும் இருக்குன்னா, அந்த பொறுமை வந்து நம்ம கிட்டக்க சொத்தாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறத அந்த குறள்ல வந்து விளக்கம் வந்து திருவள்ளுவர் குடுத்திருக்காரு. அப்ப அப்படி இருக்கிற அந்த மனிதர தான் இந்த உலகமே வந்து போற்றி கொண்டாடும்னு சொல்றாங்க. மகரிஷியும் வந்து பொறுமையின் சின்னமா வந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நமக்கும் வாழ்க்கை கல்வியா மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் குடுத்திருக்காங்க. இத நாம வந்து தியரியா மட்டும் கேட்காம பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம வந்து முழுமையான பயன வந்து அடைய முடியும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் இதெல்லாம் வந்து நம்ம தினமும் பண்ணணும். நம்ம கிட்ட இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற விலங்கின பதிவு போகும். அதே போல தினமும் வந்து நம்ம அகத்தாய்வு பண்ணணும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டக்க இருக்கிற அந்த குறைகளை எல்லாம் களையறதுக்கு அகத்தாய்வு நம்ம தினமும் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் வேண்டாத தீய குணங்கள் எல்லாமே போய் நம்ம கிட்டக்க என்ன ஆகும்? நற்குணங்களா மாறும். அப்ப தினமும் நம்ம பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண உடனே நமக்கு வந்து விளைவுகள் உடனே பலன் தரல அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம ஒரு மூங்கில் விதைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து மூங்கில் விதைய விதைக்கும்போது, அது 4 வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு பலனையும் குடுக்காம இருக்கும். ஆனா 5வது வருஷத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 80, 90 அடி உயரத்துக்கு அதனோட வளர்ச்சி வந்து அசுர வேகத்துல இருக்கும். அப்ப அது என்ன செய்யும் அப்படின்னா, அதனோட வேர்கள ஆழமா பூமிக்குள்ள ஊன்றி, அது வந்து மேல நல்லா வளர்ந்து வரும். அது எந்த நிலையிலயும் வந்து அது சாயாத அளவுக்கு அதனோட வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதப்போல நம்ம தினமும் அகத்தாய்வு பண்ணும்போது, நம்ம அதனோட பலன் இல்லன்னு நினைக்கிறதுக்கு பதில், நம்ம தினமும் பயிற்சிகள பண்ணும்போது, அ நம்ம நமக்குள்ளேயே வந்து ஆழமா நம்ம பொறுமைங்கிற அந்த விதை வந்து நமக்குள்ள ஆழமா விதைக்கப்படும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பயிற்சியும், தொடர் முயற்சியும் தான் நமக்கு அந்த வெற்றிக்கான பொறுமைய தரும். கவிஞர் வாலி வந்து ஒரு பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, "கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். இந்த 3ம் இருந்தால் தலைவனாகலாம்." அப்ப இந்த உலகத்த வசப்படுத்தணும் அப்படின்னா, அது அன்பால, அமைதியால, பொறுமையால தான் முடியுமே தவிர, வேற எதனாலயுமே வந்து சாதிக்க முடியாது. பொறுமை இருக்கிற இடத்துல தான் அன்பும், அருளும் உண்டாகும். அந்த பொறுமைய வாழ்க்கையில நாம கடைபிடிச்சா, வாழ்க்கை இனிமையா இருக்கும். அதுக்கு நம்ப பயிற்சிகள் எப்பயுமே உறுதுணையா இருக்கும்னு சொல்லி, இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. மிகவும் ஒரு